தமிழகத்தில் திருட்டு டிவிடிகளை தடுப்பது தொடர்பாகவும் +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடன் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது தொடர்பாகவும் நடிகர் மற்றும் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். எடுக்கப்பட்டது பைரசி. அது வந்து பெங்களூர் ஓரியன் மால், அதான பெங்களூர் ஓரியன் மால்ல VSOP என்ற படம் போன வருஷம், அதுக்கப்புறம் இஞ்சி இடுப்புலக தமிழ் வெர்ஷன் அண்ட் தெலுங்கு வெர்ஷன் ஒரே இடத்துல எடுக்கப்பட்டுச்சு. அதுவும் அந்த தியேட்டர்ல வந்து கிட்டத்தட்ட 5 படங்கள் வந்து பைரேட்டட் வெர்ஷன் எடுக்கப்பட்டது. இது எப்படி எடுக்கப்பட்டதுன்றது ரூமர் இல்ல. இது வந்து கியூப்ல வந்து ஒரு எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி சொன்னதுதான். 54,000 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு அனாலிசிஸ், அதாவது அந்த திருட்டு டிவிடி, அந்த டிவிடி அவங்க கையில கொடுத்துட்டோம்னா ஒரு 2 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள அது எந்த ஸ்கிரீன்ல எந்த நேரத்துல எக்ஸாக்ட் டைமிங்கோட சேர்த்து அவங்க அனாலிசிஸ் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இது வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்ச ஒரு இனிஷியேட்டிவ் இல்லை. இது காலகாலமா இருக்கு. ஒரு 2 இயர்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். அந்த தொகையை கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து 2 ஒர்க்கிங் டேஸ் கழிச்சு they will give the analysis report. இந்த தியேட்டர் தான் எடுக்கப்பட்டது. பேஸ்ட் ஆன் தட் தான் நாங்க வந்து திரையரங்கில் தான் இந்த மதர் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கேபிள் டிவில வர்றது, திருட்டு விசிடி ரோடா விற்கிறது, அப்புறம் பஸ்ல டெலிகாஸ்ட் பண்றது எல்லாமே வந்து நெக்ஸ்ட், அதாவது ஆன்லைன் உட்பட எல்லாமே செகண்டரி. பட் ஃபர்ஸ்ட் வந்து எங்கிருந்து எடுக்கப்படுது அப்படின்னு நாங்க யோசிக்கும் போது இது ஒரு விஷயம் எங்களுக்கு சாதகமா அமைஞ்சது. நான் ஒரு தயாரிப்பாளரா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ அந்த விஷயம் வந்து கையில சிக்கும் போது ஓகே, இது ஒரு பிரேக் த்ரூ மாதிரி இருக்கே, இது ஏன் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கலாம். இது வந்து ஒருவேளை சில நேரத்துல அந்த தியேட்டர் அத்தாரிட்டிஸ் தெரியாமலே நடக்கும். ஆபரேட்டர் வந்து காசு வாங்கிட்டோ இல்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். why not we address it? தியேட்டர் ஓனர்ஸ் வந்து why not we just tell them that இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஒரு அப்படின்ட்டு நாங்க ஆரம்பிச்சோம். ஸோ இட் கேம் டு அ கன்க்ளூஷன். 24 திரைப்படம் வந்து பிரதர் ஞானவேலோட படம், ராஜாவோட படம், சூர்யா நடிச்சது வந்து எந்த தியேட்டர்? ஓரியன் மால். அதே ஓரியன் மால்ல அதே PVRல எடுக்கப்பட்டது. திரைப்படமும் பெங்களூர்ல ஒரு அதே ஓரியன் மால். ஸோ அது வந்து ஒரு ஹை, அதாவது ரேடார்ல அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த மால் மட்டும்தான் வந்துகிட்டே இருந்தது. ஸோ PVR ஏன் வந்து அவங்கள தண்டிக்க கூடாது? ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கல்பிரிட் மாதிரி தான், கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்பிரிட். ஏன் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்ட நாங்க நடிகர்கள்லாம் இல்ல ஆல்மோஸ்ட் ஆல் ஆக்டர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் டுடே. ஸோ நாங்க வந்து கேட்டோம் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வி டுக் அப் வித் ப்ரொடியூசர் கவுன்சில். அண்ட் இன்ஃபேக்ட் தோழா படம் வந்து ATSC என்ற ஒரு திரையரங்கம் பொள்ளாச்சியில அங்கேயும் எடுக்கப்பட்டது. அதுவும் ஆதாரப்பூர்வமா நம்ம கையில இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் வந்து வை நாட் வி டேக் அ ஸ்டெப், ஒரு கலெக்டிவ் ஸ்டெப். ஆக்டர்ஸ் கம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து லெட் அஸ் டேக் இட் ஃபார்வர்ட். இது வந்து ஒரு எங்கேயாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் ஒரு சீரியஸ்னஸ் வரும். ஒரு சீரியஸ்னஸ் வந்தாதான் எதிரில் இருக்கிற அவனும் வந்து பயப்படுவான் திருட்டு விசிடி எடுக்கிறது. ஏன்னா ஒரு PVR மால்குள்ள வந்து வி கேனாட் ஜஸ்ட் சும்மா என்டர் ஆகி ஒரு கேமரா வச்சுக்கிட்டு வி கேனாட் ஷூட் இட். அதுவும் உள்ளார திரையரங்குக்கு உள்ளார ஷூட் பண்ணோம்னா ஈஸியா அந்த நடமாட்டம், அந்த சவுண்டு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஆபரேட்டர் கேபிள் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இது ஒரு மீட்டிங் நடந்து PVR வந்து வி லெட் அஸ் கிவ் அ நான் கோஆபரேஷன். வி வில் நாட் until and unless அவங்க விளக்கம் கொடுக்கிற வரைக்கும் we will not screen any of our Tamil movies in Chennai as well as Bangalore அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டது. அது எல்லாருக்கும் தெரியும். தலைவர் தானு சாரும் செயலாளர் டி சிவா அவர்கள் அறிவிச்சாங்க. எல்லாரும் முடிவு பண்ணோம், ஆமா அந்த மாதிரி விஷயம் எடுத்தாதான் we can put an end somewhere அப்படின்னு ஆரம்பிச்சோம். இன்னி வரைக்கும் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலங்க. என்ன கொடுமைனா மறுபடியும் என் படம் இப்போ நான் சொல்றேன், மருது திரைப்படம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து அதே PVR. எனக்கு பயமா இருக்கு. இப்போ எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, அதாவது ஒரு கல்பிரிட்னு தெரிஞ்சு எந்த நடவடிக்கை எடுக்காம, நம்ம ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலா எந்த ஒரு முடிவும் எடுக்காம நம்ம பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அவங்க பாட்டு நம்ம சொத்தை வந்து கூரை போட்டு வித்துட்டு இருக்காங்க. நம்மளும் முடிவு எடுக்கல. அப்போ இன்னொரு படம் பணைய வச்சு நம்ம காத்துன்னு இருக்கணுமா? இல்ல என்ன முடிவு ஏன் முடிவு எடுக்க மாட்டேங்கிறோம்? என்ன காரணம் ஏன் முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இன்னி வரைக்கும் பதில் வரலங்க. சோ இது வந்து the mic should and the camera should focus on
ஆர் பிரசிடென்ட் திரு தானு அவர்கள், நானும் ஓட்டு போட்டிருக்கேன் தானு சாருக்கு. அவர் ஜெயிச்சா ப்ரொடியூசர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கே நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நாங்களும் ஓட்டு போட்டோம். நாங்களும் வந்து காத்துட்டு இருக்கோம் நல்லது நடக்கும்னு. நல்லது நடக்கணும்ன்ற அடிப்படையில நாங்களும் வந்து எல்லாமே பண்ணிருக்கோம். பட் டில் நவ் வி ஹவ் நாட் காட் a ரிப்ளை. சோ அதுக்காக தான் இப்ப இவ்வளோ எமர்ஜென்சியா ஏன் இந்த மீட்டிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இப்ப குரூப்ல வந்து காலையில வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டு காலையில 6:30க்கு தான் வந்து படுத்தேன். ஸோ 3 o'clock வரைக்கும் ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. விஷால் சார், முருகராஜ் அண்ணா வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பட் நான் தூங்கிட்டு இருந்தங்காட்டி எடுக்க முடியல. 4 o'clock எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. 5 o'clock பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்னு.